அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பைக்குகளில் அதிவேகமாக சென்று இளைஞர்கள் அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னையில சாலைகள்ல இந்த பைக் சாகசத்தில் ஈடுபடுவோர் மற்றும் பைக் ரேஸ் ஆகியவற்றில் ஈடுபடுவோர் மீது சென்னை போக்குவரத்து காவல்துறை கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்து வருகிறது, எச்சரிக்கைகளும் விடுத்து வருகிறது. இருந்த போதிலும் வார இறுதி நாட்கள்ல பைக் சாகசங்களில் ஈடுபடுவதை சில இளைஞர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில சென்னை சாலையில பேரிகார்டை வைத்துக் கொண்டு பைக் சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 5க்கும் மேற்பட்ட பைக்கில் ஒன்றாக செல்லக்கூடிய இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை தூக்கி சாகசத்தில் ஈடுபட்டபடியே செல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் சாலையில் வைத்திருந்த போலீசார் வைத்திருந்த பேரிகார்டை பைக் இழுத்து சென்று பொறி பறக்க அவர்கள் சாலையின் நடுவில் விட்டு செல்லக்கூடிய வீடியோ, அந்த காட்சிகள் அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. காவல்துறை ரோந்து வாகனம் இருக்கும் இடத்திலே வாலிபர்கள் அராஜகத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் அதில் பதிவாகி இருக்கிறது. அடையாறு, பெசன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த இளைஞர்கள் அதிவேகமாக சென்று வீலிங் செய்து சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோவை தங்களது சமூக வலைத்தளத்தில் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். இதனை பதிவு செய்து காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். போலீசார் தற்போது அந்த வீடியோ காட்சி பதிவான வாகன எண்ணை வைத்து இந்த சாகசத்தில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டோம். மேலும் இந்த பேரிகார்டுகளை நடுவழியில் விட்டு சென்றால் வரக்கூடிய மற்ற வாகன ஓட்டி விபத்து சிக்கக்கூடும் என்றும் பொதுமக்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.